ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு Kanaga Samayal. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யம்மி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். தக்காளி தொக்கு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: கடுகு, உப்பு, தக்காளி, வெந்தயம், பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய், நல்லெண்ணெய். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் நாம் மிளகாயை வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நான் 25 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காம்பு நம்ம இப்போ எடுக்க வேணாம். காம்பை நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டு வறுத்தீங்க அப்படின்னா அதில் உள்ள விதையெல்லாம் உங்களுக்கு வெளியில் வந்துடும். அப்போ உங்களுக்கு மிளகாயோட காரம் கம்மியாகிடும். அதனால் நம்ம கடைசியாக எடுத்துக்கலாம். மிளகாய் ரொம்ப வறுப்படணும்னு இல்லை, லைட்டாக அந்த ஸ்மெல்லு வரும் இல்லையா, அந்த காரம் நெடி ஏறும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் அதிலே வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயமும் நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும். ரொம்ப கருவாக வறுத்துடாதீங்க, அப்போ உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப மாறிடும், ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இது ரெண்டும் ஆறட்டும். நம்ம அடுத்து அதே பேனில் ஒரு 15 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்பயுமே தொக்கு எல்லாம் பண்ணும்போது நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து அளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சேர்த்திங்கன்னா தான் நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். கடைசியாக சேர்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ அந்த நல்லா எண்ணெயில் முருவி அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்து நாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 1.5 கிலோ தக்காளி அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நாம் எடுத்த அந்த காஞ்ச மிளகாய், வெந்தயம் எல்லாமே இந்த 1.5 கிலோ தக்காளிக்கு கரெக்டான அளவு. தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சீக்கிரமே வதங்கிடும். ஏன் அப்படின்னா நல்ல பழமான தக்காளியாக தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் காயாக உள்ளதாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகாது, அது அப்படியே முழுசாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்ல பழமான தக்காளியாகவே சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு இப்போயே ஏன் சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாகவே வதங்க ஆரம்பிச்சிடும். இப்போ மிளகா நம்ம வறுத்து வச்சது ஆறிடுச்சு. இப்போ அதில் உள்ள காம்பெல்லாம் எடுத்துக்கலாம். மிளகாவையும் ரொம்ப கருவை வறுத்துறாதீங்க, அப்போ அவங்களோட தொக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி போயிடும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. பார்த்திங்களா, நல்லா ஜூஸியாக வந்துட்டுருக்கு. நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை, அது தக்காளியில் உள்ள தண்ணி தான் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. இதுமாரி தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரமாகவே உங்களுக்கு குக் ஆகிடும். அதில் உள்ள தக்காளி உங்களுக்கு சுத்தமாக தெரியவே கூடாது, அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். இது மாதிரி அப்பப்போ ஸ்மாஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வறுத்து வச்ச மிளகாவையும் வெந்தயத்தையும் பொடி பண்ணிக்கலாம். நல்லா பவுடராக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொடி போட்டு தான் நம்ம இப்போ தொக்கு பண்ண போகிறோம். இப்போ தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே நம்ம போட்டதை விட பாதி அளவாக வந்துடுச்சு பாருங்கள். இது நல்லா சுண்டணும். இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி திக்காகணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் தொக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும். ஒரு 10 நாளைக்கு மேலே வரும். இப்போ நாம் பொடி சேர்த்துக்கலாம். பொடி நீங்கள் ஃபுல்லாக போட்டுடலாம். அது கரெக்டான அளவு தான் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் ஃபுல்லாக போட்டுடலாம். இல்லை நீங்கள் பாதி பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தக்காளி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க, அடி பிடிச்சிடும். நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் ரொம்ப கிண்டாமல் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அப்படியே அடியில் தங்கிடும், அது உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்.
ஃபஸ்ட்டு இருந்த தக்காளியை விட இப்போ கடைசியாக வந்து பார்க்கும்போது நல்ல தக்காளி சுண்டி வந்துருந்துச்சு இல்லையா, அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை மாதிரி ஒரு நல்ல டைட்டான மூடி உள்ள பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.